ஹலோ நண்பா. இந்த விளக்கத்துல உங்களை வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா நம்ம எல்லார் லைஃப்லயும் டெய்லி நடக்கிற ஒரு பிரச்சனையை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது லைஃப்ல எல்லாமே செய்யணும்னு ஆசைப்படுவோம். ஆனா கடைசியில ஒரு சின்ன துரும்பு கூட நகர்த்தாம ஒரே இடத்துல சோர்வா உட்கார்ந்துருவோம் இல்லையா? அந்த வியர்டான எக்ஸாஸ்டிங் லூப்குள்ள இருந்து எப்படி நிரந்தரமா வெளியே வருது அப்படிங்கறத பத்தி தான் இந்த விளக்கத்துல நாம தெளிவா அனலைஸ் பண்ண போறோம். சோ வாங்க இதுக்குள்ள நாம டீப்பா டைவ் பண்ணுவோம். முதல்ல ஒரு சிம்பிளான கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போன வீக்கெண்ட் நீங்க நிஜமாவே என்ன சாதிச்சீங்க? வீக்கெண்ட் ஆரம்பிக்கும் போது மைண்ட்ல 1000 பிளான் இருந்திருக்கும். ஆனா திங்கக்கிழமை காலையில திரும்பி பார்த்தா பெருசா எதுவுமே நடந்திருக்காது. உடனே நான் ஒரு பெரிய சோம்பேறின்னு உங்களை நீங்களே தப்பா நினைச்சுக்காதீங்க. உண்மை என்னன்னா, நீங்க லேசி கிடையாது. உங்க மைண்ட்ல இருக்கிற அந்த பிரம்மாண்டமான, உங்களால மேனேஜ் பண்ணவே முடியாத ஒரு பெரிய செக்லிஸ்ட் தான் உங்களை ஓவர்வெல்ம் பண்ணி அப்படியே முடக்கி போடுது. உங்க ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ரிலேட் பண்ணி பாருங்களேன். ஒரு பக்கம் கோடிங் படிக்கணும், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், ஜிம்முக்கு போய் வெயிட் குறைக்கணும்னு பயங்கரமான லட்சியங்கள் இருக்கும். யூடியூப்க்கு என்ன கேமரா வாங்கலாம்னு ரொம்ப சீரியஸா ரீசர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனா அடுத்த அரை மணி நேரத்துல என்ன நடக்கும்? அப்படியே ஐபிஎல் மேட்ச், ஸ்டாக் மார்க்கெட், சோஷியல் மீடியான்னு டிஸ்ட்ராக்ட் ஆகி கடைசியில பார்த்தா பயங்கரமான குற்ற உணர்ச்சி தான் மிஞ்சும். எக்ஸிகியூஷன் என்னமோ ஜீரோவா தான் இருக்கும். சரி, இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வரணும்னா நம்ம கிட்ட ஒரு தெளிவான ரோட் மேப் இருக்கணும். அதுக்காக தான் இந்த 5 விஷயங்களை நாம பார்க்க போறோம். முதல்ல ப்ரொடக்டிவிட்டி பெராலிசிஸ்னா என்ன, அடுத்த உங்களுக்குள் இருக்கும் 4 வெர்ஷன்கள் என்னென்ன, மூணாவதா உங்க உண்மையான ஆர்வத்தை எப்படி ஃபில்டர் பண்றது, நாலாவதா 90 நாள் ஸ்பிரிண்ட் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் ஃபைனலா டெய்லி எப்படி எக்ஸிக்யூட் பண்றது. இந்த ஆர்டர்ல தான் நம்ம பிளான் இருக்க போகுது. இப்ப நாம முதல் விஷயத்துக்குள்ள போகலாம். நம்மள முடுக்கி போடுற அந்த மெயின் வில்லன், அதாவது அந்த ட்ராப் என்ன அப்படிங்கறத சரியா டிஃபைன் பண்ணலாம். இதத்தான் ப்ரொடக்டிவிட்டி பராலிசிஸ்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? ஒரே நேரத்துல பல கோல்ஸுக்காக இன்ஃபர்மேஷனை மட்டும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறது. இதனால மூளைக்கு டிசிஷன் ஃபெட்டிக் வந்து எதையுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாம போயிடும். ஆஃபீஸோ இல்ல காலேஜும் முடிஞ்சதும் இந்த மைண்ட் ப்ரெஷரை தாங்க முடியாம நம்ம பிரெயின் அப்படியே ஷட் டவுன் ஆயிடும். அப்புறம் என்ன? டிஃபால்ட்டா சோஷியல் மீடியாக்குள்ள போய் தூக்கம் வர வரைக்கும் மைண்ட்லெஸ்ஸா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுதான் அந்த டேஞ்சரஸான லூப். சரி, இந்த பாராலிசிஸ் லூப்புக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான சைக்கலாஜிக்கல் காரணம் என்ன தெரியுமா? உங்க தலைக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய போர் தான். அது என்ன போர்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இத புரிஞ்சுக்க உங்க பேரு சுரேஷ்னு வச்சுப்போம். உங்களுக்குள்ள ஒரே ஒரு சுரேஷ் இல்ல, 4 சுரேஷ் இருக்காங்க. கெரியர் சுரேஷ் புது ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டு ப்ரமோஷன் வாங்கணும்னு நினைக்கிறான். ஜிம் சுரேஷ் 6 பேக் வச்சு லுக்க இம்ப்ரூவ் பண்ண துடிக்கிறான். கிரியேட்டிவ் சுரேஷ் யூடியூப், கிட்டார், குக்கிங்னு கத்துக்க ஆசைப்படுறான். இது போக ரியல் பர்சன் சுரேஷ்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ், சினிமா, கிரிக்கெட்னு ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணணும். பிரச்சனை என்னன்னா, இந்த 4 பேரும் ஒரே நேரத்துல என்ன கவனின்னு அட்டென்ஷனுக்காக கத்திக்கிட்டே இருக்காங்க. உங்களை 4 திசையில போட்டு இழுக்குறாங்க. இங்கதான் நீங்க ஒரு கசப்பான ஆனா ரொம்பவே முக்கியமான உண்மையா அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஆசைப்படும் அனைத்தையும் உங்களால் செய்ய முடியும். ஆனா எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்யவே முடியாது. இது கொஞ்சம் ஹார்ஷான ரியாலிட்டி செக் தான். ஆனா இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுக்க போகுது. இந்த ஒரு வரியை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே அந்த பாராலிசிஸ் லூப் பாதியா உடைஞ்சிரும். இந்த உண்மையா ஏத்துக்கிட்டீங்களா? சூப்பர். அடுத்த கட்டம், நமக்கு நிஜமாவே எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எது சும்மா ஒரு ஆசைக்காக யோசிக்கிறோம் அப்படிங்கறத ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது தான். கரியர்ல கோடிங்கா இல்ல எடிட்டிங்கா, ஃபிட்னஸ்ல ஜிம்மா, சைக்கிளிங்கா இல்ல ஜஸ்ட் வாக்கிங்கா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்தா என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள். 2 விஷயங்களையும் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு சின்சியரா ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி ஆக்டிவா ட்ரை பண்ணும்போது எந்த விஷயம் உங்க கியூரியாசிட்டியை தூண்டுது, அந்த வேலையை முடிச்சப்புறமோ உங்களை அதை பத்தியே ஆர்வமா யோசிக்க வைக்குதுன்னு கவனிங்க. எந்த விஷயம் உங்க மனசுல ஒட்டிக்கிட்டு நிக்குதோ அதுதான் உங்க உண்மையான இன்ட்ரெஸ்ட். மத்ததெல்லாம் எலிமினேட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு எது வேணும்னு ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? இங்க தான் நம்மளோட மாஸ்டர் ஃப்ரேம்வொர்க் உள்ள வருது. அதுதான் த 90 டேஸ் ஸ்பிரிண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸ்கூல் டேஸ்ல எக்ஸாம் சீசன் ஒன்னு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி உங்க லைஃப சீசனா மாத்திக்கோங்க. உதாரணத்துக்கு, முதல் 3 மாசம் உங்க ஃபிட்னஸ் சீசனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வர்ற அடுத்த 3 மாசம் உங்க கரியர் சீசன். அதுக்கு அடுத்த 3 மாசம் உங்க கிரியேட்டிவ் சீசன். இப்படி 90 நாட்களுக்கு ஏதாவது ஒரு பிரைமரி கோல்ல மட்டும் நீங்க முழுசா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, அந்த வருஷத்தோட முடிவுல நீங்க திரும்பி பார்க்கும்போது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ப்ராக்ரஸ் அடைஞ்சிருப்பீங்க. இது கேரண்டி. சீசன் எல்லாம் சூப்பரா பிளான் பண்ணியாச்சு. ஆனா இந்த 90 நாள் ஸ்பிரிண்ட் தினமும் பிராக்டிக்கலா எப்படி சாத்தியப்படுத்துறது? அதுக்கு சில டெய்லி எக்ஸிகியூஷன் தந்திரங்கள் இருக்கு.
சில நாட்கள்ல நமக்கு மோட்டிவேஷன் சுத்தமா ஜீரோவா இருக்கும். அப்போ யூஸ் பண்ற ஒரு சீக்ரெட் வெப்பன் தான் இந்த 10-minute ட்ரிக். உங்களுக்கு எப்போல்லாம் சோர்வா இருக்கோ, நான் வெறும் 10 நிமிஷம் தான் வேலை செய்ய போறேன், இல்லனா 2 புஷ்அப்ஸ் தான் பண்ண போறேன் அப்படின்னு உங்க பிரெயினை நீங்களே ட்ரிக் பண்ணுங்க. இப்படி ரொம்ப ஈஸியா ஆரம்பிக்கும் போது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு சூப்பரான மொமெண்டம் கிரியேட் ஆகி அந்த வேலையை முழுசா சக்சஸ்ஃபுல்லா முடிப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு நேரமே இல்ல பாஸ் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஆனா தினமும் 2 மணி நேரம் டீப் ஒர்க் கண்டிப்பா பாசிபிள் தான். உங்க ஃபோன் ஸ்கிரீன் டைமை எடுத்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா தினமும் 3 to 5 மணி நேரம் சோஷியல் மீடியாலேயே வேஸ்டா போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சோ காலையிலயோ அல்லது சாயந்தரமோ வேற எதையும் பத்தி யோசிக்காம வெறும் 2 மணி நேரத்தை உங்க மெயின் கோலுக்காக ஒதுக்குறது சத்தியமா ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம்தான். ஆனா இந்த 2 மணி நேரம் சும்மா கிடைச்சிடாது. இத காப்பாத்தணும்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான D&D ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபோன் கண்டிப்பா சைலண்ட்ல இருக்கணும், வைஃபை டேட்டாலாம் ஆஃப், உங்க ஒர்க்குக்கு தேவையான டேப்ஸ் மட்டும்தான் லேப்டாப்ல ஓப்பன்ல இருக்கணும், பேக்ரவுண்ட் மியூசிக், இமெயில்ஸ் செக் பண்றதெல்லாம் கூடவே கூடாது. இந்த மாதிரி உங்க என்வாயன்மெண்ட்டை நீங்க செட் பண்ணலனா நடுவுல ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்துட்டு திரும்ப ஃபோக்கஸ் பண்றதுக்குள்ள உங்க 45 நிமிஷம் காத்துல பறந்துடும். இந்த டெய்லி ரொட்டீனை எப்படி ஈஸியா பிளான் பண்றதுன்னு சொல்றேன். தூங்குறதுக்கு முன்னாடி உங்க ஜர்னலை எடுங்க. நாளைக்கு உங்க சீசன் கோல்க்கான டைமை நைட்டே பிளாக் பண்ணிடுங்க. சரி, அப்போ பழைய சீசன் கோல்ஸ் என்ன ஆகுறது? அதை அப்படியே மெயின்டெனன்ஸ் மோடுக்கு மாத்திடுங்க. அதாவது முன்னாடி 2 மணி நேரம் ஃபிட்னஸ் பண்ணீங்கன்னா இப்போ அதை 1 மணி நேரமா குறைச்சுக்கோங்க. இப்படி முந்தின நாள் நைட்டே பிளான் பண்றதால காலையில எழுந்ததும் எந்த குழப்பமும் இருக்காது. நீங்க நேரடியா ஆக்ஷன் மோடுக்கு போயிடலாம். நாம இந்த வெளிச்சத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். ஃபைனலா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கேள்வியோட இதை நான் முடிக்க விரும்புறேன். நாளைக்கு உங்க வாழ்க்கையோட எந்த சீசன் ஆரம்பிக்க போகுது? ஓவர் திங்கிங் பண்றத உடனே நிறுத்துங்க நண்பா. உங்களுக்கான முதல் சீசன் என்னன்னு இப்பவே சூஸ் பண்ணுங்க. ஆக்ஷன் எடுங்க. அப்போதான் 1 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியற மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ரிசல்ட்டை உங்களால பார்க்க முடியும். கத்துக்கிட்ட விஷயத்த உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.